2022ஆம் ஆண்டில் வந்து மார்வல் மேட்ரிமோனியில் வந்து எங்கள் வீட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி எங்கள் மேரேஜ் இதுவாச்சு. அதே வருஷத்தில் டிசம்பர் மாதம் வந்து நான் ப்ரெக்னென்ட் ஆனேன். ப்ரெக்னென்ட் ஆகி ஒரு 10 நாள்லேயே அபார்ஷன் ஆகிடுச்சு. மற்றவங்களுக்காக கூட ஐயா கூட சேர்ந்து நானும் ஜெபிக்க ஆரம்பித்தேன், பிள்ளை இல்லாதவங்களுக்காக. 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் கர்ப்பத்தின் கனியை கடவுள் எனக்கு கொடுத்தாரு. அதுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். 5th மந்த்து என் வயிற்றில் இருக்கும்போது திடீர்னு வயிறு வலியில் அவஸ்தைப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்தோம். அப்போ வந்து கிட்னி ஸ்டோனு ஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும், 5% தான் சான்ஸ் இருக்குது குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏசப்பா நீங்கள் என் கூட இருங்கன்னு சொல்லிட்டு ப்ரேயரோடு இருந்தேன். என்னதான் டாக்டர் சொன்னாலும் என்னையும் குழந்தையும் டாக்டர் கடவுள் வந்து காப்பாற்றி கிருபை செஞ்சார். டிசம்பர் மாதம் வந்து டெலிவரிக்கு வந்து அட்மிட் ஆயிருந்தேன். நான் டெலிவரிக்கு லேபர் வார்டு கடைசி 5th நைட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணேன். ஏசப்பா என் லைஃப்பில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க, நான் இங்கே வந்து நான் சாட்சியாக சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி முட்டி போட்டு ஒரு நிமிஷம் கண்ணீரோட ஜெபத்தோடு நான் போனேன். நான் வரும்போது பிள்ளையோடு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி டாக்டர்ஸே ஆச்சரியப்படத்தக்க 1 மணி நேரத்தில் எனக்கு நார்மல் டெலிவரி கிடைக்க கிருபை செய்தார். அதுக்காக நன்றி சார். ஹல்லேலூயா. கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து வரேன். எங்கள் வீட்டாள் வெளிநாட்டில் இருந்தாங்க. அவங்களுக்கு உடம்புக்கு முடியாமல் ஊருக்கு வந்தாங்க. ஊரில் வந்து 3 மாதத்தில் செக்கப் பண்ணக்கூடிய நேரத்தில் கேன்சர் கட்டியிருக்கு, நீர் பையிலன்னாங்க. அதை ஆப்ரேஷன் பண்ணாக்கி உங்களுக்கு உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாங்க. ஸ்டீபன் பாஸ்டர் ஐயா அடைக்கல் பட்டணத்துக்கு வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்ட போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு ஆப்ரேஷனுக்கு போனோம். நன்றாக ஆப்ரேஷன் முடிஞ்சு நல்லபடியாக இருக்காங்க ஜீவனோட. ஏசப்பாவுக்கு கோடி நன்றி. பிரைஸ் ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து முனையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஒரு அருமையான வசனத்தை என்னோடு எடுத்து வாசியுங்கள். யோசுவா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு. பலம் கொண்டு திடமனதாயிரு. திகையாதே. திகையாதே. கலங்காதே. கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். உன்னோடே இருக்கிறார் என்றார். இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கு நேரடியாக சொல்லுகிற ஒரு மங்கள வார்த்தை, நீ போகும் இடம் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறாராம். நீ போகிற இடம் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். நம் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால் போகிற காரியங்கள் வாய்க்கும். நம் ஆண்டவர் நம்மோடு இருந்தால் போகிற காரியங்களிலே வெற்றி கிடைக்கும். நம் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால் அழிவுகள் இல்லாமல், எந்த விதமான கேடுபாடுகள் இல்லாமல் போகிற இடத்திலே நல்லபடியாக போய் சேர்ந்து நல்ல செய்திகளை நீங்கள் கேட்க முடியும். ஆண்டவர் உங்களோடு இருந்தால், அவர் உங்களோடு கூட வந்தால், உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டிருக்கிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போகும். யாரும் மாந்திரீகம் பண்ணியிருந்தாலும், செய்வனை செய்திருந்தாலும், யார் எந்த மந்திரவாதம் செய்திருந்தாலும் அதை எல்லாவற்றையும் உடைக்கிற ஆண்டவர் உன்னோடு கூட இன்றைக்கு உன் கூட வருகிறார். தட்டைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் இன்னைக்கு உடைக்க போகிறாரு. இன்றைக்கி நிறைய பேர் சில தீர்மானங்களோடு இருக்கிறீங்க. நாளைக்கு காலையில் இந்த பிரயாணத்தை நான் செய்ய போகிறேன், என் பிள்ளையுடைய திருமண காரியமாக நாளைக்கு இந்த முயற்சி எடுக்க நான் புறப்பட போகிறேன், இல்லைன்னா நாளைக்கு என்னுடைய இன்டர்வியூக்காக நான் புறப்பட போகிறேன், இல்லைன்னா நாளைக்கு என்னுடைய விசா காரியமாக நான் புறப்பட போகிறேன், நாளைக்கு என்னுடைய மெடிக்கல் செக்கப்புக்காக நான் புறப்பட போகிறேன், என்னுடைய பிள்ளையுடைய கல்லூரி அட்மிஷனுக்காக நான் புறப்பட போகிறேன். நிறைய பேர் நாளைக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் அஜெண்டா வச்சுட்டு இந்த மாதம் முழுவதும் இருக்கிற எல்லா ப்ரோக்ராமில் ஆண்டவர் கிருபையாய் உங்களுக்கு இறங்கி அற்புதங்களை செய்ய வேண்டுமானால் ஆண்டவரை உங்கள் கூட நீங்கள் அழைச்சிட்டு போங்க. இதுதான் உங்களுக்கு நான் கொடுக்குற ஒரு நல்ல ஆலோசனை. ஒரு முறை ஒரு தம்பி சொன்னால், நான் பல முறை பேங்க் எக்ஸாம் எழுதினேன், நல்லா படித்து எழுதினேன், ஆனாலும் நான் போய் எழுதுகிற நேரத்தில் ஒரு விதமான மறதி, கன்ஃபியூஷன் ஸ்பிரிட் வந்து மைனஸ் மார்க் வாங்கி அதை நிமித்தம் எனக்கு வேலை, அந்த கவர்மெண்ட் ஜாப்
எப்போவுமே எனக்கு மிஸ் ஆகிட்டே இருக்குது என்று சொல்லி கொண்டிருந்த ஒரு தம்பி, ஒரு முறை இதே போல் நான் ஏதோ ஒரு கூட்டத்தில் பேசும்போது, உன்னுடைய வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகணுமா, நீ எக்ஸாம் எழுதுகிற போகிற இடத்துல, இன்றைக்கு போகிற இடத்துல இயேசுநாதரை நீ கூட்டுட்டு போ, உன்னுடைய தாளந்தையும் திறமையும் நீ படித்த படிப்பையும் நம்பி ஒரு நாளும் போகாது, அது இருக்க வேண்டும், அதோடு கூட ஆண்டவரை நீ கூட கூட்டுட்டு போ, அப்பொழுது உன் காரியம் வாய்க்கும் என்று சொல்லி ஒரு செய்தியில் சொன்னேன். அந்த தம்பி நேரடியாக கூட வந்து என்கிட்ட ஜெபிக்கலை, செய்தியில் கேட்டுக்கிட்டு அதன் பிறகு அந்த முறை கடைசியாக அவன் எக்ஸாம் எழுத போகும்போது, ஆண்டவரை என் திறமையை நம்பி போகலை, என் தாளந்தை நம்பி போகலை, நீங்கள் என் கூட வந்தீங்கன்னா நான் போகிறேன், நீங்கள் என் கூட வந்தால் கண்டிப்பாக எனக்கு வெற்றி கிடைக்கும், எனக்கு நம்பிக்கை உண்டு என்று சொல்லி தேவ சமூகத்திலே நின்று ஜெபித்து சில நேரம் ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னை பரிசுத்தம் பண்ணி கொண்டு அவன் அந்த எக்ஸாம் எழுத போகிறான். பல முறை ஃபெயிலான அந்த தம்பிக்கு முதல் ரவுண்டிலே அவனுக்கு அரசாங்கத்தில் கர்த்தர் வேலை கொடுத்தார். ஹல்லேலூயா. அவன் சாட்சி அனுப்பும் பொழுது தான் எனக்கு தெரியும், அவன் கேட்ட செய்தி அவன் இம்ப்ளிமெண்ட் பண்ணினபடியினாலே அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். இன்றைக்கும் நல்ல ஆலோசனைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து அனுப்ப விரும்புகிறார். இந்த வார்த்தை, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொன்ன இந்த வார்த்தை யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்டது. எந்த சிச்சுவேஷனில் கொடுக்கப்பட்டது தெரியுமா? ஆண்டவர் ஒரு பெரிய பொறுப்பை, ஒரு பெரிய ப்ராஜெக்டை அவனை நம்பி கையில் கொடுக்கிறார். பல வருஷம் ஊழிய அனுபவம் உள்ள மோசே கொண்டு வந்த அவ்வளவு பெரிய ஊழியத்தை இவன் கையிலே கொடுத்து இந்த லட்சக்கணக்கான ஜனங்களை கானான் தேசத்திற்குள்ளே கொண்டு போகிற ஒரு பெரிய பொறுப்பை அவனிடத்திலே கொடுக்கிறார். அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டு அவன் புறப்படுவதற்கு முன்பாக அவனுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்கிறார். ஒருவேளை அவன் யோசித்திருக்கக்கூடும், மோசே ஊழியத்தில் அவ்வளவு அனுபவம் மிக்கவன், ஆண்டவரோடு முகமுகமாய் பேசினவன், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறவன், ஆண்டவர் அவனோடு கூட நடந்திருக்கிறார், அவன் செய்த அவ்வளவு பெரிய ஊழியத்தை நான் எப்படி செய்ய முடியும் என்று ஒருவேளை அவன் யோசித்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போகிற இடத்திலெல்லாம் நான் உன் கூட இருப்பேன், உன் அனுபவத்தை குறித்து நீ கவலைப்படாத, உன் வயசை குறித்து நீ கவலைப்படாத, அதெல்லாம் தாண்டினது நான் உன்னோடு வருகிற அனுபவம். எனவே ஆண்டவர் சொல்றார், நீ தைரியமாக நான் கொடுத்த பொறுப்பை எடுத்துக்கொண்டு போ, நீ போகிற இடத்துல எல்லாம் நான் உன்னோடு கூட வருகிறேன் என்று சொன்னார். அதன் பிறகு அந்த பொறுப்பை அவன் எடுத்துக்கொண்டு போனான். என்ன நடந்தது தெரியுமா? தடைகள் வந்தது. முதல்ல எடுத்த உடனடியாக யோர்தான் என்கிற ஒரு தடை நிற்கிறது. அவர்களை கூட்டிட்டு போகிறான். ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை நம்பி போகிறான். நான் உன் கூட வரேன், நீ போகிற இடத்துல எல்லாம் உன் கூட வருவேன், நீ அதனால் தைரியமாக இந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டு போய் என்று சொன்னார். உடனடியாக ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி அவன் அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டு போனான். போய் கொஞ்சம் தூரத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தடையாக யோர்தான் வந்து நிற்கிறது. யோர்தானிலே கரை புரண்டு ஓடுகிற தண்ணி. இந்த யோர்தானை கடந்து அக்கறைக்கு போனாதான் இந்த ஜனங்களை கானான் தேசத்திற்குள்ளே கொண்டு போக முடியும். ஒரு பெரிய சவால் அவனுக்கு முன்பாக நிற்கிறது. அப்பொழுது நீ போகிற இடத்திலெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் அவனுக்கு அந்த இடத்துல ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். இன்றைக்கு இவர்களை நீ பரிசுத்தம் பண்ண சொல், நாளைக்கு அவர்களுக்கு நான் அற்புதத்தை செய்து யோர்தானை பிளந்து நான் கொண்டு போவேன். பாருங்க, ஆண்டவரை நீங்கள் கூப்பிட்டுட்டு போனீங்கன்னா போகிற வழியில் தடைகள் வந்தாலும் எதிர்ப்புகள் வந்தாலும் அந்தந்த இடத்திலிருந்து அதிலிருந்து மீண்டு வருவதற்கு, அதிலிருந்து தப்பித்து போவதற்கு கர்த்தர் ஆலோசனைகளை கொடுப்பார். ஆண்டவர் கூட வந்தாச்சுன்னா அவருடைய ஆலோசனைகள் நம்மோட கூட வருகிறது என்ற அர்த்தம். அழகாக ஆலோசனை கொடுத்தார். அதே போல் முந்தின நாள் இரவு திரளான லட்சக்கணக்கான ஜனங்களை யோர்தானுக்கு இக்கரையிலே வைத்து பரிசுத்தம் பண்ண சொல்லுங்க. அவங்களை எல்லாரும் இன்னைக்கு பரிசுத்தம் பண்ணுங்க, நாளைக்கு யோர்தானை கடக்கும்படி கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். அதே ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி அந்த காரியத்தை செய்தான். அடுத்த நாள் காலையிலே வரும் பொழுது யோர்தானிலே அந்த உடன்படிக்கை பட்டியை சுமந்து கொண்ட ஆசாரியர்கள் கால் பதித்த மாத்திரத்திலே குவியலாக போய் அந்த தண்ணீர் ரெண்டாக பிரிந்து அப்படியே மேடு மாதிரி நிற்கிறது. வட்டான் தரையிலே அந்த ஜனங்கள் நடந்து யோர்தானை கடந்து போனார்கள். யாரும் நீச்சல் அடிக்கலை, எந்த விதமான உயிர் சேதம் இல்லை, அந்த தண்ணியில் அடிச்சுட்டு போக யாரும் இல்லை. சிறு பிள்ளைகள் போனார்கள், வாலிபர்கள் போனார்கள், குழந்தைகள் போனார்கள். ஒருவரும் தண்ணீரில் அடித்து கொண்டு போகப்படவில்லை. காரணம் என்னவென்றால் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். ஏன்னா அவருடைய வார்த்தை இருந்தது.
நீ போகிற இடத்திலெல்லாம் நான் உன்னோடு கூட வருகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை தொடர்ந்து போகும் பொழுது யோர்தான் போன்ற ஒரு பெரிய நதி உங்களுக்கு முன்பாக இருக்கலாம். ஆண்டவர் சொன்னாருன்னு தானே நாம் கிளம்பி வந்தோம். இவ்வளவு தடை இங்கே இருக்குது, இதை தாண்டி எப்படி போவது? ஆண்டவர் பேசவில்லையோ என்று ஒரு நாளும் நீங்கள் சந்தேகப்படக்கூடாது. ஆண்டவர் பேசினது உண்மை, உன்னை அழைத்து கொண்டு போனது உண்மை. ஆனால் இந்த தடைகளின் மத்தியிலே அதை பார்த்து நீ மலைச்சு நின்றுட்டு நீ திரும்பி வந்தது தான் உன்னுடைய சைடில் இருக்கிற ஒரு பெரிய தவறு. ஆண்டவர் அந்த நேரத்தில் கொடுக்கிற ஆலோசனைக்கு நீ கீழ்ப்படிந்திருந்தால் அந்த இடத்தை தாண்டி நீங்கள் அந்த அக்கறை போய் சேர்ந்திருப்பீர்கள். சில காரியங்களிலே அக்கறை போக முடியாது. இக்கரையிலே நின்று சவால்களை பார்த்து நீங்கள் பின்வாங்கினபடியினாலே நிறைய விஷயங்களிலே தோற்று போயிருக்கிறீர்கள். நிறைய விஷயங்களிலே இன்னும் நீங்கள் ஏமாந்து போய் நிற்கிறீர்கள். இன்றைக்கு பிறகு ஆண்டவர் சொன்னாரா கிளம்பிடணும். கிளம்பினதற்கு பிறகு பின்னால் கால் வைக்கக்கூடாது. ஆண்டவரே நீர் சொன்னீர், நான் கிளம்பினேன், ஆனால் வழியில் இப்படி ஒரு பிரச்சனை. அப்பொழுது அந்த பிரச்சனையை தாங்கக்கூடிய பலனையும் அதிலிருந்து தப்பித்து போகக்கூடிய வழியையும் ஆண்டவர் உண்டு பண்ணுவார். அவர்கள் தப்பித்து அக்கறைக்கு போனார்கள். அக்கறைக்கு போனதற்கு பிறகு ஒரு பெரிய ஜெரிகோ மதில் சுவர் வந்து கானான் தேசத்திற்குள்ளே இவர்கள் புக முடியாதபடிக்கு சவாலாக நிற்கிறது. வெட்டி வச்சு தகர்த்தா கூட, அணுகுண்டு வச்சு தகர்த்தால் கூட இடிக்க முடியாத அவ்வளவு பெரிய அந்த எரிகோ பட்டணத்தினுடைய மதில் சுவர் அவர்களுக்கு முன்பாக சவாலாக நிற்கிறது. அதை பார்த்து மலைத்து கொண்டு நிற்கவில்லை. ஆண்டவரிடத்தில் கேட்கிறார்கள், ஆண்டவரே இந்த நேரத்தில் நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் ஆலோசனை கொடுத்தார். 6 நாட்கள் இந்த ஜெரிகோ மதில் சுவரை சுற்றி நீங்கள் வாங்க, துதிச்சிட்டே சுற்றி வாங்க. 7வது நாள் 6வது முறை நீங்கள் இதை சுற்றி வந்து 7வது முறை நீங்கள் சுற்றி வரும் பொழுது எக்காலங்களை எடுத்து ஊதிக்கொண்டு எல்லா ஜனங்களும் ஆர்ப்பரித்து கைத்தட்டி ஆண்டவரை உயர்த்தி துதித்து மகிமைப்படுத்தும் பொழுது அலங்கை இடிஞ்சு விழும். நீங்கள் கடப்பாறையும் போட வேண்டியதில்லை, வெடிக்குண்டும் வைக்க வேண்டியதில்லை, எந்த போராட்டமும் போராட வேண்டிய அவசியம் இல்லை. எரிகோ தானாக இடிந்து விழும் என்று ஆண்டவர் சொன்னார். அதே போல தேவ ஆலோசனையின் படியாக ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய யோசுவாவும் காலேபும் அவனோடு கூட இருந்த லட்சக்கணக்கான ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த அந்த காரியங்களை செய்தார்கள். அலங்கம் இடிந்து விழுந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் எல்லாரும் அந்த கானான் தேசத்திற்கு உள்ளே போய்விட்டார்கள். இப்போ கானானுக்குள்ளே போயாச்சு. அங்கே போனதுக்கு பிறகு அங்கே ஒரு பெரிய எதிர்ப்பு. 5 ராஜாக்கள், எமோரியர்களுடைய 5 ராஜாக்கள். என்னென்ன ராஜாக்கள்? எருசலேமின் ராஜா, எபிரோனின் ராஜா, யர்மூத்தின் ராஜா, லாகிஷின் ராஜா, எக்லோனின் ராஜா என்கிற இந்த எமோரியர்களுடைய இனத்தாருடைய 5 ராஜாக்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக வந்து அந்த தேசத்துக்கு உள்ளே போயாச்சு. தேசத்தை சுதந்திரிக்க முடியாதபடி அடுத்து ஒரு தடை இருக்கிறது. அந்த நேரத்திலே அவர்கள் ஆண்டவரை நோக்கி முறையிட்டார்கள். எதுக்கு சொல்கிறேன்னா, ஆண்டவர் சொன்னார் நீ போ அப்படின்னு சொல்லிட்டார். நீ போகிற இடத்துலெல்லாம் நான் உன் கூட வருவேன்னு சொன்னார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய எதிரிகள் ஆண்டவருடைய எதிரிகள். ஆண்டவர் இடத்துக்கு போன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்கள் அதை நம்பி போனால் ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார். மலைச்சு போய் நிற்கிறாங்க 5 விதமான ராஜாக்களும் அவருடைய முழு சேனைகளும், எல்லா சேனைகளும் என்று யோசுவா 10:5 சொல்லப்பட்டிருக்கிறார். இந்த ஜனங்களுக்கு விரோதமாக இஸ்ரவேல் ஜனங்கள் உள்ள குடியிருக்க வந்தவர்களை மறுபடியும் அடித்து துரத்தி வெளியேற்றுவதற்காக அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த நேரத்திலே இந்த யோசுவா ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான். கூப்பிட்டு ஒரு காரியத்தை சொல்கிறான். சூரியன் கிபியோன் என்கிற இடத்திலும் சந்திரோன் ஆயலோன் பள்ளத்தாக்கு மேலே நிற்கிற அந்த நேரத்தில் அந்த யோசுவா ஆண்டவரை நோக்கி பேசுகிறான். ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறான். ஆண்டவரே, இந்த சூரியன் கிபியோன் மேலும் சந்திரன் ஆயலோன் பள்ளத்தாக்கிலும் நிற்பதாக நாங்கள் யுத்தம் பண்ணி வெற்றி எடுக்கிறது வரைக்கும் சூரியனும் சந்திரனும் அசையக்கூடாது. ஏன் அந்த வார்த்தை சொன்னால், அந்த வார்த்தை எப்படி நிறைவேறினது? வேதம் சொல்லுகிறது, ஒரு மனுஷனுடைய சொல்ல கேட்டு ஆண்டவர் சூரியனையும் சந்திரனையும் நிறுத்தினது அதற்கு முன்னும் இல்லை, அதற்கு பின்னும் இல்லை. ஆண்டவர் அன்னைக்கு ஏன் நிறுத்தினார்னா, ஆண்டவர் சொன்னார் நீ போ, நான் உன் கூட வர்றேன்னு சொன்னார். அது அந்த வார்த்தை யோசுவாவுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு சூரியன் நிற்கவில்லை. யோசுவாவுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு சந்திரன் நிற்கவில்லை. யோசுவாவின் வாயின் மூலமாக ஆண்டவர் அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தையின்படியாக அது சொல்லும் பொழுது அப்படியே சூரியனும் சந்திரனும் தரித்து நின்றது. கிட்டத்தட்ட ஒரு பகல் முழுவதும் 12 மணி நேரம்
சூரியனும் சந்திரனும் அசையாமல் நின்றது. காரணம் என்னன்னா, ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி அவன் போனான். அதன் பிறகு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த 5 ராஜாக்களோடும் அங்கே இருக்கிற சேனைகளோடும் யுத்தம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆண்டவர் வானத்திலிருந்து கல் மழையை பொழிய பண்ணினார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தம் பண்ணி செத்தவங்களை காட்டிலும் அந்த கல் மலையினால செத்த ஜனங்கள் தான் ஏராளம் என்று வேதம் சொல்லுகிறது. பார்க்கும் பொழுது எல்லாரும் பிணமாக விழுந்து விட்டார்கள். மேலிருந்து ஆண்டவர் வானத்திலிருந்து கல் மலையை பொழிய பண்ணினாரா. கல் மழை, மழைன்னா தண்ணி தான் பொழியும், ஆனால் அன்னைக்கு கல் தான் மழையா பொழிஞ்சுதான். அப்போ பாருங்க, கல் மழை பொழியுது. ஒரு இடத்துல யுத்தம் நடக்குதுன்னா இங்கே தான் ஆண்டவருடைய செய்கையை நீங்கள் நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல கல் மழை பொழியுதுன்னு வச்சுக்கிங்களேன். அப்போ மழைன்னா இங்கே இந்த இடம் ஏரியா ஃபுல்லாகவே தான் பொழியும். இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் யுத்தம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல கல்மழை பொழிஞ்சா யுத்தம் பண்ணுகிற இஸ்ரவேலரும் சேர்ந்து தான் மடிய வேண்டும். ஆனால் அந்த கல் மழை இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே விழவில்லை. ஒவ்வொரு கல்லும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி வந்த அந்த 5 ராஜாக்கள் மேலும் அந்த ஜனங்கள் மேலும் விழுந்தது. ஹல்லேலூயா! அவன் போய் சேர வேண்டிய இடத்திலே சேர்ந்து அந்த தேசத்தின் பலனை புசித்தான் என்று வேதம் சொல்கிறது. அப்போ ஆண்டவர் கொண்டு போய் அந்த பலனை புசிக்கிறதுக்கு உள்ளால எடுத்த உடனே எல்லாம் கையில கிடைச்சிடன்னு நினைக்காதீங்க. அதிலும் சில பாடுகள் இருக்கும். ஆனால் பாடுகளின் மத்தியிலே பரமன் இயேசு உங்களோடு கூட இருந்து அந்த காரியங்களை எல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக்கி தருவார். ஹல்லேலூயா! யோசேப்பை குறித்து யோசித்து பாருங்க. ஆண்டவர் 17 வயசுல சொப்பனம் கொடுத்தார். எதிர்மறையாகவே நடந்துட்டு இருந்துச்சு. ஆனாலும் ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஒரு நாளும் வீணாய் போகவில்லை. சரியாக அவனுடைய 30 வயது ஆகும் பொழுது 13 வருடங்களுக்கு பிறகு ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியாக அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் அவனிடத்தில் தலைகுனிந்து நிற்கத்தக்கதாக எகிப்து தேசம் முழுவதற்கும் கர்த்தர் அவனை அதிபதியாய் மாற்றினார். ஒரு பெரிய அதிபதியாய் அவன் மாறுவதற்கு நிறைய விலை கிரயங்கள் கொடுக்கப்பட வேண்டி இருக்கிறது, தியாகம் பண்ண வேண்டியது இருக்கிறது. தூக்கத்தை சில நேரங்களில் நம்ம தியாகம் பண்ணணும். சரீரத்தில் உள்ள சந்தோஷங்களை சில நேரத்தில் தியாகம் பண்ண வேண்டியது இருக்கும். எதுவும் எளிதாக கிடைத்து விட்டால் அதனுடைய மகிமை மனிதனுக்கு புரியாது என்பதற்காக கர்த்தர் எல்லாவற்றையும் எளிதிலே கொடுத்து விட மாட்டார். அவன் உழைத்ததை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எளிதிலே அழகான ஏதேன் தோட்டத்தை கொடுத்தார். அதனுடைய மகிமை அவனுக்கு தெரியவில்லை. அந்த தோட்டத்தை அவன் இழந்து போனான். எனவேதான் ஆண்டவர் சொன்னார், இனி நீ கஷ்டப்பட்டு உழைத்து தான் இனி ஒவ்வொன்றையும் நீ சம்பாதிக்க வேண்டும் என்று சொன்னார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நீ கடினப்பட்டு உழைச்சாதான் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையினுடைய முழு சாராம்சத்தையும் நீ அனுபவிக்க முடியும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, அப்படியே வந்து விளைன்னு எல்லாம் இருந்துடக்கூடாது. சில நேரங்களிலே அப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கும். ஆனால் பல நேரங்களிலே ஆண்டவர் வார்த்தையை கொடுப்பார். அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு நீங்க நடந்து போகும் பொழுது கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா! இன்றைக்கு உன்னோடு யுத்தம் பண்ணுகிற மனுஷன் யார்? உனக்கு எதிராய் நிற்கிற யோர்தான் என்ன? உனக்கு எதிராய் நின்று உன்னை உள்ள விடமாட்டேன், உன்னை வெளியே அனுப்பி ஆகன்னு சொல்லி நிற்கிற அந்த எரிகோ கோட்டை என்ன? அத்தனையும் இன்றைக்கு ஜெயிக்கக்கூடிய கர்த்தருடைய வல்லமையை இன்றைக்கு உங்கள் மேலே வைக்கிறார். ஹல்லேலூயா! யோசுவாவுக்கு கொடுத்த அந்த வல்லமை, யோசுவா எல்லாவற்றையும் கடந்து போவதற்கு யோசுவாவோடு இருந்து அவனை நடத்தி அவன் போய் சேர வேண்டிய தேசத்திலே போய் சேர்ந்து அதன் பலன்களை புசித்து அங்கு இவர்கள் கட்டாத வீட்டிலே குடியிருந்து இவர்கள் தோண்டாத அந்த கிணற்றின் தண்ணீரை கொடுத்து இவர்கள் நடாத அந்த பலன்களை இவர்கள் புசித்தார்களே. காரணம் என்ன? ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்தார். இன்னைக்கு உன்னுடைய சக்சஸ் ஆண்டவர் உன் கூட இருக்கணும். சிலர் சொல்லுவாங்க, என்னுடைய முதுகெலும்பு மாதிரி எனக்கு இன்னார் இருந்தாங்க, இவங்க தான் என்னுடைய சக்சஸுக்கு காரணம். ஆனால் அவர்களை கொடுத்தவர் யார் என்பதை மனிதன் நினைத்து பார்ப்பதில்லை. இவர்கள் என் பின்னணியில் இருந்தாங்க, நான் சக்சஸ் ஆனேன், ஓகே கரெக்ட். ஆனால் அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? வானத்தில் இந்த திடீர்னு பொத்துக்கிட்டு வந்துட்டாங்களா என்ன? எப்படி அவருடைய உறவு கிடைத்தது? அதுதான் மனிதர் தயவு என்கிற ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவர் கொடுத்தது. நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவர் கொடுத்த அந்த மனித தயவை பெற்றுக்கொண்டு கொடுத்த ஆண்டவரை விட்டுட்டு அந்த கிடைச்ச அந்த மனுஷனை வச்சு நம்ம கொண்டாடுறோம்.
நிறைய பேர் இதை யோசிக்கிறதில்லை. சில நேரங்களில் அப்படி நம்ம கொண்டாடும் பொழுது ஆண்டவருடைய இருதயம் துக்கப்படும். ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு ஒரு உதவி செய்வேன்னு சொன்னால் அப்படியே ஒரு ஏஞ்சல் கொண்டு வந்து அப்படி உங்கள் கையில் கொடுக்க மாட்டார். அது மனுஷ ரூபத்திலே வரும். வேதத்தில் நிறைய ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா ஆசீர்வாதத்தையும் நம்ம கேட்குறோம் ஆண்டவரிடத்தில். ஆனால் ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம கேட்குறதே இல்லை, அதை எடுத்துக்கொள்வதில்லை. என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? மனிதர் தயவு என்கிற ஒரு ஆசீர்வாதம். நிறைய பேருக்கு இன்றைக்கு மனிதர்கள் வேண்டாம், சொந்தங்கள் வேண்டாம், என்கிட்ட பணம் இருக்கு, நான் சாதிச்சிருவேன் என்று நிறைய பேர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அந்த பணம் எல்லாவற்றையும் செய்ய முடியாது. நீ நினைச்ச நேரத்தில் அந்த பணத்தை உன்னால சாப்பிட முடியாது. கொரோனா வந்ததும் வந்துச்சு. கோடிக்கணக்கில் பணம் வச்சிருந்தவனுக்கு அந்த கோடிக்கணக்கான பணத்தை எடுத்து பசி ஆற்ற முடிஞ்சதா? ஆகாரம் கிடைக்கல, அலமோதன ரோடு ஃபுல்லாக. எல்லா சூப்பர் மார்க்கெட்டும் காலி ஆகிடுச்சு, எல்லா மளிகை கடை காலி ஆகிடுச்சு, ஜாமான் இல்லை. அடுத்து திருப்பி லோட் பண்ணால் தான் உண்டு. நிறைய பேர் பசியோட கிடந்தாங்க அந்த நாட்களில். எவ்வளவு செல்வ சீமான்கள் பசியோட கிடந்தாங்க. ஒரு முறை குஜராத்தில் ஒரு பெரிய நிலநடுக்கம் இருந்தது. அந்த நிலநடுக்கத்தில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் செத்து போனார்கள். நான் சொல்லுகிறது பல வருஷங்களுக்கு முன்பாக. அப்பொழுது அங்கே ஒரு பெரிய செல்வ சீமான் ஹோட்டல் அதிபதி, எல்லாம் பெரிய பெரிய ஆள் தான். அவர் சொல்கிறாரு, என் வீட்டுக்குள்ளால பணம் இருக்குது, ஆனால் முழு பட்டணமும் அடைக்கப்பட்டிருக்கிறது, சாப்பாட்டுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல. ஹெலிகாப்டரில் இந்த சாப்பாடு போடுறாங்க. ஒரு பிச்சைக்காரன் அதில் தான் நிற்கிறான். நானும் பிச்சைக்காரனோட நின்று அந்த ஹெலிகாப்டர்லேருந்து ஒரு பொட்டலம் போட மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு நின்று அவருடைய பேட்டியை நான் டிவியில் பார்த்து எனக்கு அழுகை வந்தது. சொன்னார், எனக்கு இப்படி ஒரு நிலைமை வரேன்னு நான் நினைக்கல. கட்டு கட்டாக என் வீட்டில் பணம் இருக்கிறது, ஆனால் எனக்கு பசி எடுக்கும் பொழுது அந்த பணத்தை எடுத்து என்னால் சாப்பிட முடியல. பணத்தை கொடுத்து ஆகாரம் வாங்கலாம் என்று சொன்னால் எல்லா பட்டணமும் அடைக்கப்பட்டு கிடக்கிறது. பசியில் நான் துடித்தேன். எப்படி பிளாட்ஃபார்மில் கிடக்கிற அந்த ஏழை ஜனங்கள் ஹெலிகாப்டர்லேருந்து ஒரு சாப்பாடு பொட்டலம் போட மாட்டாங்களா, ஒரு பிரெட்டு போட மாட்டாங்களா, ஒரு ரொட்டி போட மாட்டாங்களான்னு சொல்லி ஆகாரத்திற்கு அன்றைக்குத்தான் நான் கஷ்டப்பட்டிருக்கிறேன். அப்போ தான் எனக்கு தெரியுது, என்னிடத்தில் இருக்கிற செல்வமும் பணமும் எப்பொழுதும் எனக்கு உதவாது என்று சொல்லி அந்த சகோதரன் அன்றைக்கு பேட்டி கொடுத்ததை பார்த்து நான் அதிர்ந்து போனேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் நம்முடைய நிலைமை. நம்ம ஆண்டவரோடு இருக்கிறது வரைக்கும் ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார். ஆண்டவர் நமக்கு தேவையானது எல்லாவற்றையும் கொடுப்பார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு தேவனுடைய பிள்ளைகள் கட்டுப்பட்டு எந்த காரியத்தை செய்தாலும் அந்த காரியம் உங்களுக்கு வாய்க்கும். தடைகள் இருக்கும், ஆனாலும் தடைகளையும் உடைச்சி ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. ஆமாப்பா, நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கையை எங்களால் நினைச்சு பார்க்க முடியாதப்பா. யோசுவாவோடு சொன்னி, பயப்படாதப்பா, பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கேன்னு பயப்படாத, நீ போகிற இடத்திலெல்லாம் நான் உன் கூட இருப்பேன்னு சொன்ன தேவனே, கிதியோனை பார்த்து உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொன்ன தேவனே, இப்பொழுதும் என் பிள்ளைகளை நம்பி இனி பெரிய வேலையை நீர் கொடுக்க போகிறேன், பெரிய வியாபாரத்தை கொடுக்க போகிறேன், பெரிய ஊழியங்களை கொடுக்க போகிறேன், பெரிய பொறுப்புகளை என் பிள்ளைகளை நம்பி நீர் கொடுக்க போகிறேன். அதற்கு என் பிள்ளைகளோடு நீர் கூட இருந்து நல்ல ஆலோசனை கர்த்தராக இருந்து என் பிள்ளைகளை நீங்க நடத்துங்கப்பா. ஏதேதோ நினைப்பில் இருக்கிற என் பிள்ளைகள் எந்த காரியமா போனாலும் இனி உம்முடைய நினைப்பாகவே போகட்டும். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் என்று சொன்னீரே. இந்த வார்த்தை இவர்கள் எங்கு புறப்பட்டாலும் இவர்களுக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையாக இவருடைய இருதயத்திலே தொனிக்கட்டும். எனவே இன்றைக்கு என் பிள்ளைகள் கிறிஸ்து இயேசுவின் சிந்தை இவர்களுக்குள்ளே உண்டாகும்படி செபிக்கிறேன். இயேசு இப்படி சிந்திப்பாரா, இயேசு இப்படி யோசிப்பாரா, இயேசு இப்படியெல்லாம் நடப்பாரா என்று ஆண்டவருடைய நினைப்பிலே என் பிள்ளைகள் ஊறி உமக்கு பிரியமான பிரயாணங்களை இவர்கள் செய்து மாணிக்கத்தை பெற்று திரும்பி வர கர்த்தர் உதவி செய்யும். மண்ணுக்காக, பெண்ணுக்காக, பொன்னுக்காக, செல்வத்திற்காக மாணிக்கமாகிய இயேசுவை விட்டு விடாதபடிக்கு இன்றைக்கு என் பிள்ளைகள் தீர்மானம் எடுக்கட்டும். ஒருவேளை ஏதோ ஒரு பெண்ணுக்காக, ஏதோ ஒரு பையனுக்காக மாணிக்கமான என் இயேசுவையும் மாணிக்கமான ஆண்டவருடைய வார்த்தைகளையும் விட்டுவிட்டு
மனம் போன போக்கிலே இவர்கள் நடந்திருக்கலாம். இன்றைக்கு இந்த கூட்டத்தின் மத்தியில் என் பிள்ளைகள் தீர்மானம் எடுத்து, எனக்கு மண் வேண்டாம், எனக்கு இந்த பெண்ணும் வேண்டாம், மாணிக்கமாகி இயேசு எனக்கு வந்தால் இயேசு எனக்கு மாணிக்கம் போன்ற ஒரு பெண்ணை தருவார், ஒரு புருஷனை தருவார் என்கிற நம்பிக்கையில் என் பிள்ளைகளின் தீர்மானம் பண்ணி கடந்து செல்லட்டும். என் மாணிக்கமாகி இயேசு தங்குகிற இந்த ஆலயத்தை மதுபானத்தில் இனி தீட்டுப்படுத்த மாட்டேன், சிகரெட்டினால தீட்டுப்படுத்த மாட்டேன், பாக்கினால தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று இன்றைக்கு பிள்ளைகளை தீர்மானம் எடுப்பார்களாக. அதன் நிமித்தம் இவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற இழந்து போன எல்லா செல்வங்களும் செல்வாக்குகளும் ஆசீர்வாதங்களும் பெயரும் புகழும் மறுபடியும் இவர்களுக்கு கிடைக்கட்டும். இது மட்டுமல்ல, எங்க போனாலும் ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதியை பிடித்து நம்பி போய் ஜெயத்தோடு என் பிள்ளைகள் திரும்பி வரட்டும். நெடுங்காலம் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று சொன்னீரே. என் பிள்ளைகளுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை இவர்களுக்கு கொடுத்து என் பிள்ளைகளை கனம் பண்ண. அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்படட்டும், அடைக்கப்பட்ட திருமண வாசல்கள் திறக்கப்படட்டும், அடைக்கப்பட்ட வேலை வாசல்கள் திறக்கப்படட்டும், அடைக்கப்பட்ட ஊழிய வாசல்கள் திறக்கப்படட்டும். பூட்டப்படாத திறந்த வாசல்களை என் பிள்ளைகள் அனுபவிக்க ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவனின் அன்பு ஊழியங்கள் நடத்தும் இஸ்ரேல் தேச புனித பயணம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த புனித ஸ்தலங்களை கண்டு மகிழ இதோ ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் வாழ்நாள் கனவை நனவாக்க நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீபன் அவர்களுடன் 11 நாட்கள் எகிப்து, யோர்தான், பாலஸ்தீனம், இஸ்ரேல் தேசங்களுக்கான புனித பயணம். 2025 ஆண்டிற்கான இந்த புனித பயணமானது வருகிற மே மாதம் 19ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி முடிய 11 நாட்கள் நடைபெறுகிறது. இது ஒரு சாதாரண சுற்றுலா அனுபவம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் பதிந்த இடங்களில் உங்களுடைய பாதங்களும் பதியும்படிக்கு அவருடைய கரங்களை பிடித்து நடக்கிற ஓர் உன்னத அனுபவம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல்போன் எண்கள் 7299 மற்றும் 9841437999. இமெயில் exodusholytours@gmail.com. வெப்சைட் www.exodusholytours.com. Genesis Creations Media Academy-யில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 99411501.
999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.